செல்வங்களே, வணக்கம். பாருங்கள், என்ன அருமையான பூ. ஓகே, நான் இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது என் கையில் ஏதோ என்னை கடிப்பது போல் தெரிகிறது. ஏதோ என்னை கடித்து கொண்டிருக்கிறது. அதை தேடுகிறேன். என் கண்ணுக்கே தெரியவில்லை. உற்று நோக்குகிறேன், தடவை பார்க்கிறேன். என் கண்ணுக்கே புலன்படவில்லை. பாருங்கள், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு சிறிய பூச்சி, கடவுள் படைப்பு, கண்ணுக்கே தெரியவில்லை. ஆனால் என்னை கடித்து கொண்டு இருக்கிறது. எனக்கு வலிக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறிய பூச்சி. பாருங்கள், கடவுள் அதை படைத்திருக்கிறார். அதற்கு கண் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு வாய் இருக்கிறது. இங்கே என்ன இருக்குது? நுகர்வதற்கு மூக்கு இருக்கிறது, காது இருக்கிறது. நான் அதை தேடும்போது நான் தேடுவதை அறிந்து கொண்டு அது மறைந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு எவ்வளோ ஒரு உணர்வு இருக்கிறது பாருங்கள். அதற்குன்னு ஒரு தலை, அதற்குள்ள ஒரு புத்தி, மூளை இருக்கிறது. இத்தனையும் கண்ணுக்கு தெரியாத அளவில் ஒரு பூச்சியை படுத்திருக்கார் பாருங்கள். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பூச்சி படுத்து அதில் அத்தனை விதமான உடல் அமைப்புகளையும் கொடுத்திருக்கிறார். என்ன படைப்பு பார்த்தீங்களா? ஓகே, இவைகளையெல்லாம் நாம் பார்த்து கடவுள் படைப்பை பற்றி யோசிக்கலாம். அதை ஆராய்ந்து யோசிப்பதற்கு நமக்கு பூச்சியை கொடுத்திருக்கிறார். ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நமக்கும் அதே கண், காது, மூக்கு, வாய், புத்தி. யாருன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களா, நம்மளை கடிக்கிறதுக்கு வராங்களா, பார்த்து தடுறதுக்கு, அது உணர்றதுக்கு ஒரு உணர்வு, அது சாப்பிடுவதற்கு வயிறு, சிந்திப்பதற்கு மூளை, இத்தனையும் படைத்திருக்கிறார் பாருங்கள். என்ன கிரேட் இல்லை? ஓகே, வணக்கம்.